வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்மி சேனல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஈஸியாக 5 நிமிஷத்தில் மீனை பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் முதல்ல மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேன். மீனோட மேல் பக்கத்துலேயும் அடி பக்கத்துலேயும் நான் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எதுக்காக இந்த மாதிரி மீனை கீறி விட்றேன்னா, நம்ம மீன் பொரிக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணுவோம்ல, அது மீனோட நல்லா சேர்த்து பிடிக்கணுங்கிறதுக்காக தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், சுவைக்காக கொஞ்சமாக சக்தி மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் நல்லா விரவி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீனை ஊற வச்சு 3 நிமிஷம் ஆகிருச்சு. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை ஒன்றுனா சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். பாருங்கள், மீன் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. டைமில் நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன்லேருந்து பட் பட் அப்படின்னு சத்தம் வரும். இந்த டைமில் நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாம். எனக்கு மீன் முருகலாக இருந்தால் தாங்க பிடிக்கும். அதனால தான் நான் மீனை பொரிக்கும் போது முருகை விட்டு மீன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மீன் முருகலாக இருக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் சாஃப்டான பருவம், அதாவது இந்த முருகல் பருவத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் மீனை எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடி வச்சு எடுத்துக்கோங்க. சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பபாய்.